எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்கெட்சப் பிகினர்ஸ் பண்ற டாப் 7 மிஸ்டேக்ஸ் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து உங்களோட ஸ்கெட்சப் மாடலிங் பார்த்து ரொம்பவே ஸ்மூத் ஆகும். அதனால கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ரொம்ப பேச ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்க வேஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது த பிக்சல். பிகினர்ஸ் மிஸ்டேக்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் வச்சுக்கிறது குரூப்பிங் தான். எந்த ஒரு மாடல் நம்ம பண்ற மாதிரி இருந்தாலுமே குரூப்பிங் பண்ணாம நம்ம பண்ணவே கூடாது. நானும் பிகினரா இருக்கும்போது இந்த மிஸ்டேக் பண்ணனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஏன்னா நான் ஸ்கெட்சப் படிக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மொத விஷயமே இதுதான். ஃபர்ஸ்ட் மாடல் பண்றதுக்கு முன்னாடியே நீ குரூப்பிங் பண்ணிக்கோ, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதனால நான் இந்த மிஸ்டேக் நான் பண்ணவே இல்லை. அதே மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க. இது மேக்சிமம் எங்க யூஸ் ஆகும்னா, சப்போஸ் நீங்க ஒரு பேஸ் மாடல் பண்றீங்க, அதுக்கு வந்து ஒரு 5 ஷட்டர்ஸ் நீங்க கொடுக்குறீங்க. இப்ப திடீர்னு நமக்கு வந்து 5 ஷட்டர்ஸ் தேவையில்ல, நமக்கு 4 ஷட்டர்ஸ் மட்டும் போதும் அப்படின்னம்னா, நம்ம ஷட்டரை மட்டும் தனியா குரூப் பண்ணியிருந்தோம்னா, அந்த கடைசி ஷட்டர் மட்டும் டெலீட் பண்ணிட்டு மீதி ஸ்கேல் பண்ணாலே போதும். இதே இது நீங்க ஒரே மாடல்லயே பேஸ் மாடலுமே அதுல வந்து ஷட்டர்ஸுமே நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, குரூப் கொடுத்துருப்பீங்க, வெளியே புல் பண்ணிருப்பீங்க. இப்ப திரும்பி நீங்க அதை 4 ஷட்டர்ஸா மாத்தணும்னா, ஒண்ணு டெலீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணணும். இல்லைன்னா நீங்க வந்து அதை எடிட் பண்றதுக்குள்ள போதும்னு ஆயிரும். அதனால கண்டிப்பா குரூப் பண்ணுங்க. அதனால தான் இதை நான் ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கேன். ஓகே, 2வதா பார்த்தோம்னா ஆக்சிஸ். ஆக்சிஸ்ல என்ன பிரச்சனைனா, ஆக்சிஸ்ல இந்த மிஸ்டேக் நான் பண்றேன்றது நிறைய பேத்துக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் இப்ப எனக்கு தெரிஞ்ச 2 வருஷமா SketchUp யூஸ் பண்றவங்க கூட இது நம்ம மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கூட தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, இப்ப நம்ம ஒரு மாடலை மூவ் பண்றோம்னா, இல்ல லைன் நம்ம வரைகிறோம்னாலுமே முன்னாடியே நம்ம ஆக்சிஸ் கீஸை யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் நம்ம ஏரோ கீஸை யூஸ் பண்ணணும். இப்ப நம்ம எக்ஸ், ஒய், இசட் யூஸ் பண்ற மாதிரி ஏரோ கீஸை வச்சு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒய் டைரக்ஷன் லாக் ஆகி அப்படியே மேல போகும். இல்ல எக்ஸ் டைரக்ஷன் லாக் ஆகி அப்படியே சைட் வேஸ்ல வரையும். நமக்கு வந்து எந்த டீவியேட்டுமே ஆகாது. இப்ப ஆட்டோ கேட்ல வந்து எஃபெக்ட் பண்ற மாதிரி. அதே மாதிரி அதனால இந்த ஆக்சிஸ் வந்து ஏரோ கீஸை யூஸ் பண்ணி நீங்க பண்ணுங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இப்பவே அந்த மிஸ்டேக் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. 3வதா வச்சிருக்க நான் மிஸ்டேக் வந்து ஹை பாலி இல்லைன்னா லார்ஜ் மாடல்ஸ். எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பிகினரா இருக்கும்போது நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வேர் ஹவுஸ்ல போய் நம்ம மாடல்ஸ் வந்து டெவலப் பண்ணி உள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு. நம்ம இதுதான்டா சாக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தூக்கி தூக்கி உள்ள வச்சிருப்போம். அந்த அந்த ஃபைலோட வெயிட் எவ்வளவு, இப்ப நம்ம அந்த மாடல் அந்த அளவுக்கு டீட்டெயில் அதிகமா இருக்கும். நமக்கு அந்த டீட்டெயில் தேவையா இல்லையா அதெல்லாம் பார்த்துட்டு தான் வைக்கும். நம்ம வந்து பிகினர் இருக்கும்போது எல்லாத்தையுமே தூக்கி உள்ள வச்சிருவோம். ஆனா கடைசியில ஃபைல் ஹெவி ஆயிரும். நம்மளால அதை வந்து யூஸ் கூட பண்ண முடியாது. சும்மா ரொட்டேட் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால மேக்சிமம் இந்த மிஸ்டேக்ஸை நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மாடல் வந்து எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்து அதுக்கப்புறம் உள்ள வைங்க. இப்ப 4தா நான் வச்சிருக்கிறது தான் ஷார்ட்கட்ஸ். இப்பவுமே நிறைய பேர் நான் பண்ற மிஸ்டேக்ஸ் வந்து ஷார்ட்கட்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஷார்ட்கட் கீ வந்து யூஸ் பண்ணாம நீங்க மாடல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்பவே ஆகும். உங்களுக்கு அது இப்ப தெரியாது. நீங்க ஷார்ட்கட்ல நல்லா பழகிட்டீங்கன்னா நீங்க மத்தவங்க ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணாம பண்றப்பதான் அது எந்த அளவுக்கு டைம் லாக் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால இது இது ரொம்பவே முக்கியமானது. நீங்க ஷார்ட்கட் அசைன் பண்ணிக்கோங்க. இன்ஃபேக்ட் நான் எப்படி பண்ணிருக்கேன்னா, நான் குரூப் பண்ணும்போது நான் ஒவ்வொரு வாட்டி கண்ட்ரோல் ஜி பண்ணணும். அதாவது நான் 2 கீ பிரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே செட்டிங்ஸ்ல போய் கண்ட்ரோல் ஜி எடுத்துட்டு வெறும் ஜி நான் மாத்திருக்கேன். ஏன்னா நம்ம குரூப் அடிக்கடி பண்ணுவோம். நம்ம ஒவ்வொரு வாட்டி நம்ம கண்ட்ரோல் ஜி பிரஸ் பண்ண முடியாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஜி கொடுத்தாலே நம்ம குரூப் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம ஷார்ட்கட்டை வந்து சிம்பிளிஃபை பண்றோமோ அந்த அளவுக்கு உங்களோட மாடலிங் ஸ்கில் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். உங்களோட ஒர்க் ரொம்பவே சீக்கிரமா முடியும். இப்ப 5th இருக்கிறது தான் சீன்ஸ். இந்த மிஸ்டேக் நான் இப்பவுமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியுமே சீன் வைக்கலன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியுமே நம்ம அவுட் ஆஃப் ஜோன் போகும்போது திரும்பி நம்ம உள்ள வர்றதுக்கு சீன்ஸ் கிளிக் பண்ணா உடனே வந்துடும். நமக்கு வந்து அது ரொம்பவே ஹேண்டியா இருக்கும். அதனால சீன்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நானும் யூஸ் பண்ண பழகிக்கிறேன். அந்த 6th இருக்கிறது தான் ஓவர் மாடலிங். நம்ம பிகினர்ஸா இருக்கும்போது இந்த மிஸ்டேக்ஸ் நம்ம கண்டிப்பா பண்ணியிருப்போம். ஏன்னா இப்ப நம்ம ஒரு வார்ட்ரோப் பண்றோம்னா இல்ல ஏதாவது ஒரு மாடல் பண்றோம்னா, இப்ப ப்ராஜெக்ட்டுக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து டீட்டெயில் கொடுத்தா போதும். நம்ம சின்ன வார்ட்ரோப்புக்கு இப்ப அது வந்து கேமரால பெருசா தெரியாது. ரொம்பவே தூரத்துல இருக்கும். நம்ம அதுக்கு போய் ஒவ்வொரு ஸ்க்ரூ மாடல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா அது ரொம்பவே டைம் வேஸ்ட். நமக்கு வந்து எந்த அளவுக்கு டீட்டெயில் இருந்தா போதும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அதனால கண்டிப்பா ரொம்ப ஓவர் டூ பண்ணாதீங்க. ரொம்ப ஓவர் மாடலிங் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு மாடல் பண்ணா போதும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு பாருங்க. ஒரு சில டைம் நமக்கு ஏரியால நம்ம வச்சிருக்க கேமரால அந்த டீட்டெயில் கவரே ஆகாது. ஆனா நம்ம அதுக்கு உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். இந்த டைமிங் எல்லாம் நமக்கு ரொம்பவே வேஸ்ட் ஆகும். அதனால ஓவர் பண்றதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி நீங்க யோசிச்சுக்கோங்க. இது வந்து கவர் ஆகுமா இல்ல இந்த மாடலிங் எஃபர்ட் போடுறோம் அதுக்கு கரெக்டான டைம் தான் இதுக்கு டெடிகேட் பண்றோமா, கரெக்டான டீட்டெயிலிங் இது கொடுக்குறோமா அப்படின்னு நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க முன்னாடியே. 7th வந்து ரொம்பவே முக்கியமானது.
இது உங்களுக்கு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க வந்து பிகினரா இல்லையான்னு. டெக்ஸ்சரிங், அதுக்கு பேசிக் மெஷர்மெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு டெக்ஸ்சர் அப்ளை பண்றீங்க அப்படின்னா, இப்ப அந்த டெக்ஸ்சர் வந்து பேசிக்கா நமக்கே தெரியும் அந்த டெக்ஸ்சர் எந்த அளவுக்கு ஸ்கேலிங்ல இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இப்ப நம்ம எக்ஸாம்பிள் ஒரு லேமினேட்டோட டெக்ஸ்சர் தூக்கி ரொம்ப ஒரு 2, 3 கிரெயின்ஸ் மட்டும் வர மாரி பண்ணியிருந்தோம்னா ரொம்பவே பெருசா இருக்கும். அது பார்த்தாலே தெரியும் ஒரு இம்மெச்சூரான மாடலர் தான் நம்ம அப்படின்னு அதுவே நம்ம காட்டி குடுத்துரும். அந்த மெஷர்மெண்ட்ஸும் அப்படிதான். நீங்க வந்து மாடல் பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேசிக் மெஷர்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம பெட்டோட ஹைட் எவ்வளவு இருக்கும்? சிட்டிங் ஏரியா எவ்வளவு இருக்கும்? ஒரு வார்ட்ரோபோட ஹைட் எவ்வளவு இருக்கும்? இப்ப லிண்டல் சில் லெவல் எவ்வளவு வச்சிருப்பாங்க? ஸ்கர்ட்டிங் எவ்வளவு வச்சிருப்பாங்க? இந்த மாதிரி பேசிக் மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம சீட்டிங்க கொண்டு போய் ஒரு 3 அடிக்கு வச்சோம்னா, அது எப்படி பார்த்தோன்னே நமக்கு வந்து தெரிஞ்சிரும். அது வந்து ஒரு ஒரு இம்மெச்சூர்டான ஒரு ஒரு ஒர்க்கா தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிரும். நீங்க வாயத்தொறந்து சொல்ல கூட தேவையில்ல. நம்மளே நம்ம வந்து இம்மெச்சூர்டானு காட்டிக்க தேவையில்ல. பேசிக் இதெல்லாம் ரொம்பவே பேசிக். இதெல்லாம் நம்ம பண்ணிட்டாலே பாதி கடல தாண்டுன மாரி. அதனால இந்த மாரி மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்க டெக்ஸ்சரிங்குமே பார்த்து தான் குடுக்கணும். அவ்வளவுதான் நம்ம சொன்ன 7 பேசிக் மிஸ்டேக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. சப்போஸ் நீங்க வந்து இந்த ஏழ்ல இல்லாம இந்த மாதிரி இந்த மிஸ்டேக்ஸ நான் பண்ணிட்டு இருந்திருக்கேன். இது எனக்கு இப்பதான் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அது கண்டிப்பா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் யாராச்சும் வீடியோ பார்க்கறாங்கன்னா, அத பார்த்து அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, நானும் தெரிஞ்சுப்பேன். அண்ட் இதே மாரியே லூமியானோட பேசிக் மிஸ்டேக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும்னா, கண்டிப்பா லைக் பண்ணி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்கு இத்தனை பேர் கேட்கறாங்க அப்படின்னு எனக்கும் தெரியும். அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பிக்சல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.